சகோதரர்கள் அவங்கிட்ட இருந்த வஸ்திரத்தை உருவினாங்க. எப்படி பண்ண? அவருடைய வஸ்திரத்தை உருவினாங்க. ஆனா ராஜா அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தா. நல்லா கரந்தட்டுமா? மனுஷன் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உருவலாம், ஆனா கர்த்தருனை அலங்கரிக்க போறார். கர்த்தருனை அலங்கரிக்க போறார். கர்த்தருனை அலங்கரிக்க போறார். கர்த்தருடைய அலங்காரம் அழியாத அலங்கரிப்பா இருக்க போகிறது. அந்த அலங்காரம் என்ன தெரியுமா? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அந்த அலங்காரத்தினுடைய சிறப்பே. அதுதான்மா. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றார் உங்க மேல ஒரு அலங்கரிப்பு. அந்த அலங்கரிப்பு பராக்கிரமத்தினுடைய அலங்கரிப்பு. இன்னொன்று இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். அதாவது யோசேப்பை ராஜா அலங்கரித்தார் அல்லது கர்த்தர் அலங்கரித்தார். கர்த்தர் அலங்கரிக்க யோசேப்பினுடைய வருத்தங்கள் மறந்து போனது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நான் இவ்வளவு காயப்பட்டு கிடக்கிறேனே, இவ்வளவு காயங்களே வாழ்க்கையில இருக்குதேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆமா, கர்த்தர் உங்களை அலங்கரிக்க முந்தின காரியங்கள், முந்தின காயங்கள், முந்தின ஒடுக்குதல், முந்தின வேதனைகளை எல்லாவற்றையும் தேவன் மறக்க செய்ய போகிறார்.